திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் இருக்குது. அதில் பேசிக்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் எல்லா மாடல்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்ட் 6 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 7 வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 12. ஓகேங்களா? மாடல் 12 வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறோம். 69th சம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாருன்னா படிங்க. 57 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுபடும். அதாவது 57ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? 57ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா அது என்ன ஆகுமா? 2, 3, 4, 5. ஓகேவா? இதால் வகுபடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுமாரி வந்துட்டாலே கொஷின் என்னன்னா, இந்த நம்பர் 57 கூட ஏதோ ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா வகுபடும் அப்படின்னா, இந்த எல்லா நம்பராலையும் வகுபடும் அப்படின்னா இந்த எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இந்த நம்பர் கூட இந்த 57 ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினீங்கன்னா இது எல்லாமே வகுபட்டுரும். ஓகேங்களா? இது கூட இன்னொரு ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலாவே. ஓகேவா? 57 உடன் ஏதோ ஒரு எண்ணெய் சிறிய எண்ணெய். ஓகேவா? சிறிய எண்ணுன்றதுனால நம்மளுக்கு என்னது எல்சிஎம் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? 57 உடன் ஏதோ ஒரு சிறிய எண்ணை நம்ம கூட்டணும்னா அது என்ன ஆகும்னா 2, 3, 4, 5 இதால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வகுப்படும். ஓகேவா? ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனு. ஓகேங்களா? இப்போது இது சால்வ் பண்ணலாமா? இந்த எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா 16 வரும். நீங்கள் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 16 வரும். ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 57/x = 60 = 1. ஓகேவா? இப்போது 57 + x = இந்த 60 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போச்சுன்னா 1 × 60 16 ஆகிடுமா? இப்போ என்ன ஆகும்? எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுங்க. 60 - 57. ஓகேவா? 57ஐ கழிச்சா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது? 3ன்னு வருது. அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? இப்போது 57 + 3ன்னு போடுங்க. என்ன ஆகுது? 60ன்னு ஆகிடுது. 60/60. ஓகேங்களா? 60/60. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஒரு நம்பர் ஏதோ ஒரு சிறிய நம்பரை கூட்டினா அந்த நம்பர் என்ன ஆகுது? இது மொத்தத்தாலையும் 2, 3, 4, 5 ஆல் வகுபட்டுருது. ஓகேவா? தனித்தனியாக நம்மளால் பார்த்துட்ருக்க முடியாது. ஓகே, 2ஆல் வகுப்படுது, 3ஆல் வகுப்படுது, 4ஆல் வகுப்படுது, 5ஆல் வகுப்படுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. அதனால் இது என்ன பண்ணிடுறோம்? இது எல்லாத்தையும் சேர்த்து எல்சிஎம் எடுத்துடுறோம். ஓகேங்களா? இந்த பேசிக்கை நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்ஸ் பின்னாடி இருக்குது. இன்னும் கழித்தால், கூட்டினால் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அது அப்படியே இந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுத மட்டும் கற்றுங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து இந்த மாடலே ஓவர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? இதை பாருங்க. எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுபடும். ஓகேவா? அதாவது ஏதோ ஒரு சிறிய எண் இருக்குதாம். அது எந்த நம்பர்னு தெரியாது. ஓகேவா? இந்த சிறிய எண்ணுடன் 3ஐ நம்ம கூட்டினோன்னா அது என்ன ஆகுமா? 10, 12, 14,
16 இது எல்லா நம்பராலையும் வகுபட்டுருமா? இது எல்லா நம்பரையும் நம்ம தனித்தனியா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர்னு எடுத்துடுறோம். ஓகேவா? ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த எல்லா நம்பரோடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் போடுறேன்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10, 12, 14, 16 இது எல்லா நம்பரையும் நீங்கள் போட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா 1680 வரும். 1680 வரும். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 3/1680 ஈக்குவல் டு 1. இந்த 1680 ஏன் போடுறேன்னு தெரியுதா? இந்த எல்லா நம்பரோடைய எல்சிஎம் இந்த நம்பர் 1680ன்றது. ஓகேங்களா? இது டிவைடில் போட்டுங்க. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இந்த 1680 இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. 1 × 1680. ஓகேவா? இது வந்துச்சா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1680 + 3. ஓகேவா? இது போட்டிங்கன்னா ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 1683. ஓகேவா? சாரி, இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிறத இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸாக மாறும். ஓகேவா? மைனஸாக மாறுது. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1680 மைனஸ் 3. ஓகேவா? 16 புரியுதுங்களா? இது ஒன்றும் இல்லை, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன ஆகும்? 3 மைனஸாக மாறிடும். அப்போ 1680 - 3 ஆன்சர் 1677. ஓகேவா? புரியுதா? இந்த ஸ்டெப்பு மட்டும் கவனிங்க. நான் அது மட்டும் பார்க்கல, அதனால் அப்படியே போட்டேன். +3 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ். ஓகேவா? அப்போது 1677. ஓகேவா? அடுத்த சம் வந்துட்டான் பார்க்கலாம். இதை பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கவனிங்க. எந்த மிகச்சிறிய எண்ணில் இருந்து 3ஐ கழித்தால் அந்த எண் 8, 12, 16, 24 இவற்றால் வகுபடும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கூட்டினால் வகுபடும் அப்படின்ட்டு கொடுத்தான். ஆனால் இந்த நம்பரில் வந்து பார்த்தோன்னா கழித்தால்னு கொடுத்துட்டான். அப்போது ஏதோ ஒரு சிறிய நம்பர், ஓகேவா, ஏதோ ஒரு சிறிய நம்பர் இருக்குது. இதிலிருந்து 3ஐ நம்ம கழிச்சுனா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 8, 12, 16, 24ஆல் வகுபடும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகேவா? இப்போது இது எல்லா நம்பரும் நம்ம தனித்தனி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடுறோம். ஈக்குவல் டு இங்கே 1ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் இதுக்கு வேல்யூ என்ன வரும்னா, நீங்களே எடுத்து பாருங்கள். நீங்களே எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 48ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 48ன்னு கிடைக்கும். ஓகேவா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 3 இதை பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3 எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர்னா என்ன வரும்? 48. ஓகேவா? இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 48னே. ஓகேவா? ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போது எக்ஸ் மைனஸ் 3 இந்த 1 × 48 எடுத்துகிட்டு போனால் 48. ஓகேவா? இங்கே மைனஸில் இருக்குது. இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, மைனஸில் இருக்கிறது இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 48 + 3. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 48 + 3 கவுண்ட் பண்ணிங்கன்னா 51 வரும். 51லேருந்து ஒரு 3 கழிச்சிட்டா என்ன ஆகும்? 51லேருந்து 3 கழிச்சிட்டா 48ன்னு வருமா? இந்த 48 / 48 போட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்? முழுமையாக வகுபற்றும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 72nd கொஷின். இந்த கொஷின் அதிலிருந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். எந்த சிறிய எண் இருமடங்கு ஆக்கும் பொழுது, இருமடங்கு, ஓகேவா? இதுக்கு முன்னாடி கூட்டல், கழித்தல் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா இருமடங்கு ஆக்கும். அந்த நம்பரை இருமடங்கு ஆக்கும்போது அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா 12, 18, 21, 30ஆல் வந்து பார்த்தோன்னா வகுபடுமா? இப்போது ஏதோ ஒரு நம்பர், அது எந்த நம்பர்னு தெரியாது, அந்த ஒரு சிறிய எண் வந்து பார்த்தோன்னா இருமடங்கு. அப்படின்னா இருமடங்குனா என்ன? இன்ட்டு 2ன்னு போடுவோம். ஏதோ ஒரு நம்பர் இருக்குதுன்னா அதை இருமடங்காக ஆக்கணும்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளே 2ன்னு போடுவோம். ஓகேவா? இப்படி பண்ணால்
இது என்ன ஆகுமா 12, 18, 21, 30 வகுப்படுமா. ஓகே, நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனி இது பண்ண முடியாது. அதனால் எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர்னு எடுத்துடுறோம் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் இந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் 12, 18, 21, 30 இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1260 இப்படின்ட்டு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் x into 2 by 1260 equal to 1. ஓகேவா. இப்போது x into 2 equal to 1 into 1260 அப்போது 1260. ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா மேலே போகுது. போட்டாச்சா, இந்த சைடு போகுது. இப்போது இது வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இது கேன்சல் பண்ணலாமா. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 630. ஓகேவா. அப்போது x equal to 630ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா புரியுதா. இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு டைப்பு, இது வந்து பார்த்தோன்னா ஒரு டைப்பு. ஓகேவா. இது பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா இது இன்னொரு மாடல். ஓகேவா. அதாவது இந்த மாடல்லே இன்னொரு டைப்பு. எந்த சிறிய எண்ணை பாதியாக குறைக்கும் போது, ஓகேவா, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பாதியாக குறைச்சா அந்த எண்ணை வந்து பார்த்தோன்னா 15, 18, 32, 40 இதால் வந்து பார்த்தோன்னா வகுப்படுமா. ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷனில் எழுதலாமா. எப்படி எழுதலாம். ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழுசாக வந்து பார்த்தோன்னா நம்ம போட போகிறது கிடையாது. இதோடைய பாதினா என்ன பண்ணுவோம், டிவைடில் 2 போடுவோம். ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதோடைய பாதி நம்மளுக்கு வேணும்னா அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிவைடில் 2ன்னு போடுவோம். ஓகேவா. இந்தமாரி எடுத்திங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா 15, 18, 32, 40 இதால் வந்து பார்த்தோன்னா வகுபற்றும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் இருக்கணும். ஓகேவா. இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். இப்போது எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா 1440. ஓகேவா. இப்போது x/2 டிவைட் 1440 ஈக்குவல் டு 1. ஓகேவா. இப்போது x/2ன்னு இருக்குது, இது மட்டும் இங்கே இருக்கும். இந்த 1440 × 1. ஓகேவா. இங்கே போயிடும் 1440. இப்போது x/2ன்னு இருக்குது, இந்த 2வும் டிவைடில் இருக்குது. அப்போது இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், 1440 × 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2880. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். 2880 தான் ஆன்சர். உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்கள் இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதி இந்த இது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வர வைக்கிறது புரியுதான்னு மட்டும் பாருங்கள். இதோட இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா. அந்த மாடலில் இருக்கிற ஒவ்வொரு டைப்பும் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷினில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் அது நல்லா புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது எப்படி எடுத்து ஈக்குவேஷனை எழுதுதுன்றது, கொஷினை படித்து எப்படி ஈக்குவேஷனை எடுத்து எழுதுதுன்னு புரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க தொடங்குங்க. ஓகேங்களா. அடுத்தது மாடல் 13 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 74th சம்மு. இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பேசிக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. ஓகேவா. இப்போது 52ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 69ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இந்த நம்பரை 5 மற்றும் 6 இதால் வகுத்தீங்கன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படின்ட்டு கிடைக்கும்ன்ட்டு கொஷினில் கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதாவது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா, இந்த 5ன்றது இந்த ஃபஸ்ட் நம்பருக்கான இது. ஓகேங்களா. இதை வகுக்கும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 2ன்னு கிடைக்குமா. அதாவது 5 52 இது வகுத்தீங்கன்னா என்ன 50 வரைக்கும் வகுபட்டுரும். அதுக்கப்புறம் மீதி வந்து பார்த்தோன்னா 2ன்னு கிடைக்கும் இல்லையா. அதுதான் இங்கே கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி 6 வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வகுத்தீங்கன்னா நான் 66 வகுபட்டுரும். ஓகே, 66 வகுப்பட்டுரும். இதோடைய ரிமைனிங் 3. ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி அதாவது இந்தமாரி மீதி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த மீதியை வந்து பார்த்தோன்னா இந்த மேலே இருக்கிற நம்பர்லேருந்து கழிக்கணும். இப்போ 52 - 2 இது போட்டிங்கன்னா என்ன ஆகும், 50ன்னு கிடச்சிரும். அப்போது 50 / 5 அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழுமையாக வகுப்பட்டுதா. ஓகேவா. அதுக்கடுத்தது 69 - 3 66ன்னு கிடைக்கும். 66/6 இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழுமையாக வகுப்பட்டுதா. ஓகேவா.
அவ்வளோதான் கான்செப்ட். அதை மட்டும் புரிஞ்சுங்க ஓகேங்களா. அதாவது மீதின்ற நம்பரை வந்து பார்த்தோன்னா என்ன ஆகணும், அந்த கிவன் நம்பர் கூட கழிச்சிடணும் ஓகேவா. கிவன் நம்பரில் மீதின்ற நம்பரை கழிச்சிட்டா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், முழுமையாக வகுபற்றும் ஓகேவா. அதை மட்டும் இந்த கான்செப்டில் புரிஞ்சுங்க ஓகேங்களா. 13 வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம். இந்த மாரி பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். 74th கொஷின் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். 62, 78 மற்றும் 109ஐ வகுத்து முறையே இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு நம்பரால் வகுத்தா அது என்ன ஆகும்னா 2, 3 மற்றும் 4ஐ மீதிகளாக தருமா ஓகேவா. 2, 3, 4 வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது, அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா மீதிகளாக தருது அப்படின்ட்டு கொடுத்துட்டான். இந்தமாரி கொடுத்துட்டாலே என்ன பண்ணோம், 62, 78, 109 இந்தமாரி கொடுத்துட்டு அவன் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். மீப்பெரு பொது காரணியை காண்க அப்படின்ட்டு கொடுத்துட்டான் ஓகேவா. இதில் HCF கேட்டிருந்தா இது வந்து பார்த்தோன்னா HCF கேட்டிருக்கான் இந்த சம்மில். HCF கேட்டிருந்தா ஒரு மாடல், இதே LCM கேட்டிருந்தா அது வேறு மாடல் ஓகேங்களா. இதில் நம்ம HCF தான் கேட்டிருக்கான். அதனால் என்ன பண்ணோம், நம்ம முதல்ல 2, 3, 4 ஓகேவா. ஃபஸ்ட் நம்பர்லேருந்து 2 மீதி தருது, 2வது நம்பர்லேருந்து 3 மீதி தருது, 3வது நம்பர்லேருந்து 4 மீதி தருது ஓகேவா. இதுதான் கான்செப்ட்டு. இந்தமாரி மீதி தருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதுலேருந்து கழிச்சிக்கணும் ஓகேங்களா. கழிச்சிட்டா என்ன ஆகும், இந்த 3 இது கூட கழிச்சா 75, 4 இது கூட கழிச்சா 105 ஓகேவா. இந்த நம்பரை எல்லாமே கிடச்சிச்சு. இதோடைய HCF எடுத்தாலே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. HCF எடுங்க, 60, 75, 105 ஓகேவா. இப்போது இதுலேருந்து HCF எடுத்தால் 5 HCF எடுக்கலாமா. கொஷினில் HCF தான் கேட்டிருக்கான், அதனால தான் நம்ம HCF எடுக்கிறோம் ஓகேங்களா. 5 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து 12 கிடைக்குமா, 15 கிடைக்குமா, 21 கிடைக்கும். இதில் எல்லாத்துக்கும் காமனான நம்பர் இருக்கா, அப்போது HCF எடுக்கலாமா. 3 எடுக்கலாமா. 3 4s are 12, 5 3s are 15, 7 3s are 21 ஓகேவா. இப்போது அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தோன்னா காமன் நம்பர் கிடையாது. இதோட HCF வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. 5 × 3 15 ஓகேவா. HCF வந்து பார்த்தோன்னா 15. புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு. அதாவது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ 62, 78, 109ன்னு கொடுத்துட்டு இந்த நம்பர் கூடலாம் இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா மீதியாக கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டானா, அப்போது அந்த மீதியை நம்ம கழிச்சிட்டாலே அந்த நம்பர் என்ன ஆகும், முழுமையாக வகுப்பற்றும். இப்போது 2 நம்ம கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 60ன்னு கிடைக்குதா. இப்போ இந்த 60ன்னு கிடைக்கும் போது இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழுமையாக வகுப்பற்றும். அதேமாரி 75லேருந்து 78லேருந்து 3 மீதியாக கிடைக்குதுன்னு சொல்லலாம்னா அப்போ என்ன ஆகும், இந்த 3 நம்ம கழிச்சிட்டா இந்த 75 பார்த்தோன்னா முழுமையாக வகுப்பற்றும் ஓகேவா. அதேமாரி 109லேருந்து 4 மீதியாக கிடைக்குதுன்னு கொடுத்துருக்கானா, அப்போ இந்த 4 கழிச்சிட்டா இந்த 105 முழுமையாக வகுப்பற்றும் ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா HCFன்னு கேட்டதுனால இந்தமாரி கான்செப்ட் ஓகேவா. இந்தமாரி நம்ம போட்டிருக்கோம். இதே மீச்சிறு பொது மடங்கு அதாவது LCMன்னு கேட்டிருந்தா அதுக்கு வேற கான்செப்ட் ஓகேவா. அடுத்தடுத்த சம்மில் நம்ம அதை பார்க்கலாம் ஓகேங்களா. நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஓகேவா. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா 75th சம் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். 1657 மற்றும் 2037ஐ வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. அதாவது இந்த நம்பரை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணுனா
HCF ஓகேவா? இதிலிருந்து HCFஐ நம்மள கண்டுபிடிக்க சொல்றான். ஓகேவா? அவ்வாறு நீங்க வகுக்கும்போது என்ன ஆகுதாம்? அவை 6, 5 வந்து பார்த்தோன்னா மீதியா தருதாம். 6, 5 மீதியா தருதாம். இப்போ 1657 2037 ஓகேவா? இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வகுக்கும்போது என்ன ஆகுதாம்? 6, 5 மீதியா தருதாம். ஓகேவா? இந்த மாதிரி 6, 5 மீதியா தருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மீதியா தருது அப்புறம் இது HCF அப்படி HCF கொஷினில் கேட்டிருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை கழிச்சிப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்பர் கூட கொடுத்துருக்க ஃபஸ்ட் நம்பரை கழிச்சிப்போம். 1651 ஓகேவா? இப்போது 2037லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 2032 ஓகேவா? இது கழிச்சிச்சா? இப்போது இந்த 2 நம்பருக்கான HCFை தான் கேட்டிருக்கான். மிகப்பெரிய எண் அப்படின்னா என்ன? HCF ஓகேவா? இந்த மாதிரி பெரிய நம்பரை வந்து பார்த்தோன்னா HCF கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட் ஓகே, யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இது பற்றி எல்லாம் வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக டீச் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? இப்போது 2032 நம்பர் கிடச்சிருக்கு, 1651 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இதில் பெரிய நம்பர் தூக்கி உள்ளே போட்டுங்க. 2032 வந்து பார்த்தோன்னா உள்ளே போட்டுக்கிட்டு சின்ன நம்பர் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா வெளியே எழுதிங்க. 1651 ஓகேவா? இப்போது 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1651 கிடைக்குமா? இதோடைய இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 381 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை தூக்கி இதுக்கு முன்னாடி நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோமோ அந்த நம்பரை தூக்கி உள்ளே போடுவோம். 1651 போடுவோம். இப்போது இது வந்து பார்த்தோன்னா 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 381 × 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1524ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இதிலிருந்து கழிச்சிங்கன்னா 127 ஓகே, 127 கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா 0 ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுனே வரும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்குமே 0 வரணும். ஓகேவா? 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டிவிஷன் மெத்தடு இந்தமாரி வந்து பார்த்தோன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டில் அப்படின்ட்டு போட்டுனே வரும். நீங்கள் தெளிவாக பேசிக்லேருந்து புரியணும்னா ப்ரீவியஸ் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. நான் இப்போ போடுற சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ 381 அதுக்கு முன்னாடி டிவிஷன் பண்ண நம்பர் என்ன? 381 ஓகேவா? இந்த நம்பர் போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஓகேவா? இப்போது 127 × 3 போட்டிங்கன்னா என்ன ஆகுது? 381 வருது. இப்போ இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணால் வேல்யூ 0ன்னு வருது. அப்போ இதோட வந்து பார்த்தோன்னா சம்மு முடியுது. ஆனால் HCF எந்த வேல்யூ எடுக்கணும்? இந்த வேல்யூ 381 எடுக்கக்கூடாது. எந்த நம்பரால் நம்ம வகுத்தோமோ 127ஆல் தான் நம்ம வகுத்தோம். அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HCF. ஓகேவா? புரியுதா? 127 தான் HCF. இந்த யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட் வந்து பார்த்தோன்னா நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? புரியலனா நம்மளுடைய பேசிக் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இந்த பாருங்கள், 101, 126 மற்றும் 152ஐ வகுக்கும்போது ஓகேவா, இந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். அப்படி நம்ம வகுக்கும்போது என்ன மீதி கிடைக்குதுன்னா 5 மீதி கிடைக்குதான். ஃபஸ்ட் நம்பர் கூட 5 மீதியே கிடைக்குதான். செகண்ட் நம்பர் கூட 6 மீதி கிடைக்குதான். தேர்ட் நம்பர் கூட 8 மீதி கிடைக்குதான். அப்படி மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் யாது? மிகப்பெரிய எண்ணுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? HCFன்னு சொல்லியிருக்கேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுதி வச்சுங்க. மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டால் HCF ஓகேவா? இதே மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தா LCM ஓகேவா? மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டதுனால நம்ம இந்தமாரி வந்து பார்த்தோன்னா ஒரு ரூலை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு 101, 126, 152 ஓகேவா? இந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது முழுமையாக வகுபடலை. என்ன வகுபடுது? வகுபடும் போது மீதி கிடைக்குது. மீதி ஃபஸ்ட் நம்பரில் 5ன்னு கிடைக்குது, செகண்ட் நம்பரில் 6ன்னு கிடைக்குது, தேர்ட் நம்பரில் 8ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போது இது இந்தமாரி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய எண்ணுன்னு அப்படின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிக்கணும். 96ன்னு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 120ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 144ன்னு கிடைக்கும். 152 - 8 ஓகேவா? இப்போது இந்த நம்பரோடைய HCF எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஓவர். இப்போ 96, 120, 144 ஓகேவா? இதோடைய HCF எடுத்துட்டா வேல்யூ ஓவர். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாமா? 48,
அப்புறம் 60, அப்புறம் 72 ஓகேவா. அதுக்கப்புறம் 3 எடுத்தீங்கன்னா 3யை HCF எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால 3யை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 16, 20, 24ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 எடுத்தீங்கன்னா HCF 8, 10, 12 ஓகேவா அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் 2 எடுத்தீங்கன்னா 4, 5, 6ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போது 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24 ஓகேங்களா. HCF வந்து வேல்யூ என்ன 24 ஓகேவா. ஏன்னா இதுக்கப்புறம் காமன் வேல்யூ கிடையாது, அதோட நிறுத்திட்டோம். அப்புறம் HCF இது எல்லாத்தையும் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூ மல்டிபிள் பண்ணால் HCF கிடச்சிரும் ஓகேங்களா. 24ன்றது ஆன்சர். 77வது சம் 77வது சம் பார்க்கலாம். இதோட இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஓவர்னு நினைக்கிறேன் ஓகேவா. இதோட இந்த மாடல் ஓவர். இந்த சம் பாருங்கள். 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது முறையே மீதி வந்து பார்த்தோன்னா கிடைக்குதாம். 4 மற்றும் 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்ட்டு ஆன்சராக கேட்டிருக்காங்க ஓகேவா. அதாவது 445ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 572ன்னு இருக்குது ஓகேங்களா. இதை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம் ஓகேவா. அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். அப்படி நம்ம வகுக்கும்போது என்ன கிடைக்குதான், ஃபஸ்ட் நம்பரில் 4 மீதியாக கிடைக்குதான், செகண்ட் நம்பரில் 5 மீதியாக கிடைக்குதான். இந்தமாரி கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஷின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்களா, மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்களா. மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடணும், இதை வந்து பார்த்தோன்னா கழிச்சிக்கணும். இது ரெண்டுத்தையும் கழிச்சா 441, இது ரெண்டுத்தையும் 572லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 567 ஓகேவா. இந்த 2 வேல்யூ கிடச்சாச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது. ரொம்ப 441, 567 ஓகேவா. ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது. இந்தமாரி பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தடில் போட சொல்லியிருக்கோம் ஓகேவா. இந்தமாரி பெரிய நம்பர் கொடுத்துட்டு HCFன்னு கேட்டிருந்தா யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட் 5 6 7 பெரிய நம்பர் தூக்கி உள்ளே போட்டுப்போம், வெளியில் சின்ன நம்பர் போடுவோம் ஓகேவா. இது 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா நான் 1 to 6ன்றது ரிமைனிங் கிடைக்கும். இது 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூவாக போட்டுனே போவோம். எப்படி போட்டுனே போவோம், அதுக்கு முன்னாடி எந்த நம்பரால் டிவைட் பண்ணுமோ அந்த நம்பர் தூக்கி உள்ளே போடுவோம். இது 3 டைம்ஸ் 126 இன்ட்டு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 3 7 8ன்னு கிடைக்கும் ஓகேவா. இதிலிருந்து இதோடைய இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 63 ரிமைனிங் கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா 0 ஆகலை. அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நம்பர் எதால் டிவைட் பண்ணுமோ அதை தூக்கி உள்ளே போடுவோம் ஓகேவா. இது 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 126 ஓகேவா. இது ரெண்டுத்தோடைய மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு கிடச்சிரும் ஓகேவா. அப்போது இதோட சம்மு ஓவர். அப்புறம் HCF வந்து பார்த்தோன்னா எது நம்ம போடுவோம்னா, இதுக்கு முன்னாடி எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ 0ன்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுமோ அதை தான் வந்து பார்த்தோன்னா HCFஆக போடுவோம் ஓகேங்களா. உங்களுக்கு சம்மு வந்து பார்த்தோன்னா புரியுதா. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்தமாரி ஒரு மாடல் வைஸாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு சஜஷன் பண்ணுங்கள். நன்றி.